வணக்கங்க, வெல்கம். கிருஷ்ணா பாலு ஐயர், ராஷ்டிர தர்மா ஃப்ரண்ட். ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு டவுட்டுங்க, அது இருந்தது மனசில். ரொம்ப நாளாக நான் அப்சர்வ் பண்ணிட்டு வரேன். இந்த உமன்ஸ் பில், பெண்களுக்கு ரிசர்வேஷனு, டீலிமிட்டேஷன், சென்சஸ், இந்த மூணையும் சேர்த்து பாஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? 2/3 மெஜாரிட்டி வேணும். 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி வேணும். வரலை, 3 பில்லும் போயிடுது. ஆரம்பத்துலேருந்து அப்போசிஷன் பண்ணுற சொல்கிறது கூட கரெக்ட். என்னன்னா, இதை நம்ம செப்பரேட்டாக அவங்க ஏன் எடுக்கல? ஏன்னா 33% ரிசர்வேஷன்ஸ் பெண்களுக்கு கொடுக்கறது பாஜக கட்சிக்காரங்களுக்கும் பிடிக்கல. இதான் சீக்ரெட். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, மூணுத்தையும் சேர்த்து போட்டுட்டோ. டீலிமிட்டேஷன் எப்படி ப்ராப்ளம் இருக்கு. சவுத் ஸ்டேட்ஸ்க்கு அநியாயம் நடக்கிறது. சிம்பிள் கால்குலேஷன். அவர் என்னமோ தேஜஸ்வி சூர்யா பார்லிமெண்ட்ல என்னமோ கணக்கு காட்டினார். அசலான கணக்கில் நம்மளது குறையிறது. இதை ஒத்துக்கணும். நான் சங்கியா இருக்கிறதுனால நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நம்ம சவுத் ஸ்டேட்லேருந்து 35 கோடி இந்துக்கள் இருக்காங்க. நீங்க என்ன ஸ்டெப் ஹிந்துஸ்க்காக பண்ணாலும் நம்ம சவுத் ஸ்டேட்ஸையும் சேர்த்துன்னு தான் பண்ணணும். எல்லாரும் ஹிந்துஸ் தாங்க. ஆதி பகவான் சிவன், நாங்கெல்லாம் சிவபக்தா. சிவனோட சிவராத்திரி கொண்டாடினது உலகத்திலே முதல் தர நார்த்ல ஹரப்பால அங்கேருந்து வந்தவங்க. மற்றபடியே பார்லிமெண்ட்ல பில் தோத்து போயிடுது. 3 தோத்து போயிடுது. ஒரே கொண்டாட்டம் யாருக்குங்க? பாஜக எம்பிஸ், பாஜக கட்சிக்காரங்களுக்கு கூட கொண்டாட்டம் தான். வெளியில காட்டிக்கிறது வேற. ஐயோ பாருங்க, நம்ம முதல்வர் பிரதமர் ஐயா பாருங்க எவ்வளவு சின்சியரா, எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வர பார்த்தால எல்லாரும் எல்லாத்தையும் கெடுத்துட்டாலேன்னு அமக்கலமா முதல்ல பிளான் ட்ரிக் பண்ணி தான் அப்படி பண்ணாங்க. அவங்களுக்கு வேண்டும் தான் இதான். என்ன எல்லாம் சுகமா முடிஞ்சிடுது. ரொம்ப நாள் இப்படி பண்ணக்கூடாதுங்க. பாஜக கட்சிங்கிறது கொஞ்சம் சின்சியரா முன்னாடி வரணும். வெற்றிவேல் முருகா.